என் மாமாவை பார்த்துங்க அவசரமா வந்துருச்சு. பசி எவ்வளவு நேரம் நடக்கிறது. ஆஹா, ஜமீன் வீட்டு சாதம் நல்லியும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ஆஹா அடியாத்தி, காஞ்சி மிளகா மூஞ்சி பார்த்துட்டாலே. இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டி வைக்கிற கறி குழம்பு 4 ஊருக்கு வாசனை தூக்குன்னு உன்னை தூக்கலாம் பேசி என்னை இறக்கி பேசுறதே நாளுக்கு வழக்கமா போச்சு. வெறும் வயிற்றோட பொண்ணன் பையன், அந்த பாவம் சாபெல்லாம் உனக்கு தான். அதான் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம. உண்மையாவா சொன்னாரு? என்னதான் வகையா சமைச்சு போட்டாலும் பச்சை தவளைய முழுங்கின மாதிரி உருன்னு இருப்பான். என்னைக்காவது மூஞ்ச பார்த்து சொல்லக்கூடாது. சொல்ற மாதிரியா இருக்கும் மூஞ்சி. நான் சாப்பிட்டுமாக்கா? சாப்பிடுமா, எல்லாத்தையும் நல்லா போட்டு சாப்பிடுடி, குச்சப்படாம மெதுவா சாப்பிடுறி, குத்திக்க போகுது. சாப்பாடு நல்லா இருக்கா? ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு போய். என்ன ருசியா இருக்கா? ஒன்னு அக்கா வாடி என்ன கொடுத்து வச்சிருக்கணும். போய் உட்காந்து ஆடு வந்துடுறேன். மாமா தனியா போ. துண்ண விடுறானா பாரு, நல்லாதான் செஞ்சிருக்க.